ஹாய் விவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி நம்ம கார்த்திக்காக ஒரு பைக் வாங்குறதுக்காக அந்த டெலிவரிக்காகவே நம்ம கார்த்தி சொன்னதை கேட்காமையே நம்ம ரேவதி கார்த்திக்கு தெரியாமல் வெளியில் வந்துடுறாங்க. இந்த வெளியில் வந்த ரேவதியை பார்த்த நம்ம முருகன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உஷாராயிட்டு இந்த வாட்டி கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக இந்த வாட்டி இவளோட கதையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்களுமே திட்டவட்டமாக முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம ரேவதியும் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டே இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் பைக்கையும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த மேனேஜர் நம்ம ரேவதியை பார்த்து சொல்கிறாங்க, மேடம் இந்த மாதிரி ஒரு கஸ்டமரை நாங்கள் பார்த்ததே கிடையாது, அவ்வளோ பார்த்து ஒரு புருஷனுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணதை எங்களுக்குமே ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கஸ்டமர்லாம் எங்களுக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா? நாங்களும் ரொம்பவே சந்தோஷத்தோடு அந்த ஒர்க்கை நாங்கள் ரசித்து நாங்கள் செய்வோம் மேடம். அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் புருஷனுக்காக இந்த பைக்கை நீங்கள் இவ்வளோ அளவுக்கு வாங்கியிருக்கிறத பார்த்தாலே தெரியுது, நீங்கள் எவ்வளோ அவர் மேலே பாசம் வச்சுருக்கீங்க. நீங்கள் கிடைக்கிறதுக்கு அவர் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை சார், அவர் கிடைக்கிறதுக்கு தான் நான் கொடுத்து வச்சுருக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு என்னை அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்ம கார்த்தியை பற்றி நான் அந்த மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரேவதி கேட்குறாங்க, எப்போ சார் எனக்கு பைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் போங்க மேடம், 1 ஹவரில் உங்களுக்கு பைக் வீட்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அந்த சந்தோஷத்திலேயே என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கில் பல விஷயங்களெல்லாம் பண்ண சொல்லி நம்ம ரேவதி சொல்லிடுறாங்க. நம்ம மேனேஜரும் அதை கேட்டுட்டு, சரிங்க மேடம் நீங்கள் கேட்ட மாதிரி நான் பண்ணி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகனும் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்கு. அப்போ தான் நம்ம ரேவதி என்ட்ரி ஆகுறாங்க. முருகனோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, மச்சான் அவள் இப்போ கரெக்டாக வராடா, இப்போ நீ அடித்து தூக்குனீன்னா செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம ரேவதி மேலே அடித்து தூக்கும் போது நம்ம ரேவதியை அடித்து தூக்கின வேகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் போயிட்டு விழுந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்மண்டையில் அடிபட்டுருது, அவங்களோட கண்ணெல்லாம் திறக்கப்பட்ட நிலைமையில் அவங்க விழுந்துடுறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. இப்படிப்பட்டவங்கலாம் பழைப்பாங்களான்றதே அந்தளவுக்கு பயத்தை கொடுத்து சொல்லலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ரேவதி மட்டும் இந்த கதை முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த சீரியலில் இருக்கவங்க எல்லாருமே ஆடியன்ஸ் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட ரேவதி கதை முடியாமல் எப்படிலாம் கொண்டு வர போகிறாங்க அதுதான் முக்கியம். ஏன்னா தீபா லாஸ்ட் டைமில் இருக்கிற அந்த சீனில் இதில் பார்த்தீங்கன்னா தீபாவோட கதையே முடிச்சிருவாங்க. அப்படி மட்டும் கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த சீரியலே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க தான் சொல்லலாம். ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம கார்த்தி ரொம்பவே பதட்டத்தோடு நம்ம ரேவதியை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ரேவதியும் பார்த்தீங்கன்னா விழுந்து கிடக்கிறது பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம கடையில் ஸ்டோர் ரூமில் போய் கேட்குறாங்க, இப்போ தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் ரேவதிக்கு திருப்பி ஃபோன் அடிக்கும் போது அந்த ஃபோன் ரிங் ஆகுதை கண்டு யாருமே எடுக்கலை. இந்த பக்கம் எல்லாரும் கூட்டமாக இருக்கிறத பார்த்து நம்ம கார்த்தியும் கார்லேருந்து இறங்கி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ரேவதியோட ஃபோன் இருக்குது. இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மல்கிட்ட சொல்கிறாங்க, இது ரேவதியோட ஃபோனுங்க அப்படின்னும் போது அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு லேடி கிட்ட கேட்குறாங்க, இங்கே ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுங்க, அந்த ஆக்சிடெண்ட்டை எங்களால் பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு கொடூரமான ஆக்சிடெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரேவதியை நினச்சி நம்ம கார்த்தி யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்போ யாருங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பொண்ணு தாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்திக்கு சந்தேகம் அந்த ஃபோட்டோவை காட்டி கேட்குறாங்க, இந்த பொண்ணாக பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மாவை சொல்லுது, ஆமாப்பா இந்த பொண்ணு தான்ப்பா, இந்த பொண்ணுக்கு தலையில் அடிபட்டு கீழே விழுந்து கடந்ததுப்பா, இப்போ தான் 2 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு நம்ம கார்த்திக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிடுது. அது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களாவே இல்லை. வண்டி ஓட்டும் போது மயில் கேட்குறாங்க, எப்பா சகல ஏன்பா இவ்வளோ பதட்டமாக இருக்க, நீ இவ்வளோ பதட்டமாக இருந்து நான் பார்க்கவே இல்லைப்பா, நீ நிறைய பேருக்கு தைரியம் சொல்லியிருக்க, இப்போ நீ இப்படி ஆடி போயிட்டியப்பா, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுப்பா ரேவதிக்கு, அந்த பிள்ளை நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் கார்த்தி சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி இருந்தது கிடையாது, ஆனால் என்னோட தீபாவுக்கு நடந்த மாதிரி என்னோட ரேவதிக்கு நடந்துருமோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது, என் கூட யாருன்னா பாசம் வச்சுருக்கவங்க எல்லாருமே 2 பேருமே என் கூட இருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேவதிக்கும் இந்த நிலமைனா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரொம்பவே பதட்டமாக அவர்த்த நம்ம மயில் பார்த்துடுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம ரேவதி கண் திறந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிட்டு படுத்துட்டு இருக்கிறத பார்க்கவே ரொம்பவே கொடூரமாக இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தியோட கண்களில் தண்ணி வர ஆரம்பிச்சிருதுன்னே சொல்லலாம். எப்பவுமே
வந்து ஸ்ட்ராங்காக இருக்க நம்ம கார்த்தியே வந்து கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நம்ம ரேவதி வந்து கண் முழிப்பாங்களான்றது தான் இப்போ இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற இதுவே. இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மயில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, எப்பா சகல நான் வீட்டுக்கு தகவல் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீட்டுக்கு கால் பண்ணி நம்ம ராஜராஜன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி ரேவதி போனதுனால அங்கே ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்து நம்ம ரேவதிக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஜராஜன் என்னப்பா சொல்கிற, ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி என்னங்க ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு ரேவதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே பதட்டத்தோடு அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதை நினச்சி சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இது நம்ம எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு விஷயமாச்சே, ஆஹா சூப்பராக நம்மளோட இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இதை வச்சு இந்த கார்த்தி பையனை நம்ம ரேவதி கிட்ட இருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் அக்கா வாக்கா நம்ம ரேவதியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பார்க்குற மாதிரி நம்ம சந்திரகலாவும் எல்லாருக்கூடையும் கிளம்புறாங்க. அப்போ நம்ம மயில் போயிட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எப்பா நீ இப்போ இங்கே இருக்காதப்பா, கண்டிப்பாக நீங்கள் இருந்தீன்னா அத்தை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி உன்னை ரேவதியை பார்க்க விடாத அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. இப்போ போயிட்டு நீ என்ன பண்ணுறன்னா, அந்த சாமியார் தானே ரேவதிக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னார், அவரை போய் நீ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்றதை கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை அனுப்பி விட்டுறாங்க. நம்ம கார்த்தியும் நம்ம மயில் சொல்கிறத கேட்டுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. ஆனாலும் சொல்கிறாங்க, இல்லை நான் ரேவதியை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சூழ்நிலை சரியில்லை, இப்போ ரேவதிக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக அத்தை உன்னை தான் இது பண்ணுவாங்க. ஆல்ரெடி அத்தை வந்து வரத்துக்கு முன்னாடியே உன்னையும் ரேவதியும் எப்படியாவது பிரிக்க போகிறேன்னு தான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் நடக்கிறத பார்த்தா அப்படி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. நீ கொஞ்சம் பரிகாரம் செய்யறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்றதை அவரை கண்டுபிடிச்சி நீ பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம ராஜராஜன் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கத்தி கூப்பாடு போடுறாங்க. ரேவதி நிலைமையை பார்த்துட்டு நம்ம ரோகிணி அழுதுகிட்டே இருக்காங்க. என்னால் தான் என் தங்கச்சிக்கு இந்த நிலைமை, அவர் எவ்வளவோ சொன்னார் வெளியில் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் சந்தோஷத்துக்காக நான் அவளை அனுப்பி வச்சு இன்றைக்கி என் தங்கச்சி இப்படி படுத்துட்டு இருக்க நிலைமைக்கு நானுமே காரணமாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியால் இந்த பக்கம் நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, எப்படியாவது ரோகிணி நீ கவலைப்படாத, எப்படியாவது நம்ம ரேவதி நம்மக்கிட்ட வந்துருவா, நீ எப்படியாவது நீ இதெல்லாம் நினச்சி உன்னை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம ரேவதி மேலே ரொம்பவே பாசம், அதனால் அவங்க ரொம்பவே வந்து இதுவாக இருக்காங்க. அப்பா நம்ம சந்திரகலா சமயம் பார்த்து அடிக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொன்னேன்லக்கா, இந்த கார்த்தி பையன் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுனால தான் இந்த பிரச்சனையே நான் சொன்னேன், கேட்டிங்களா? அன்றைக்கெல்லாம் கேட்காம இன்னைக்கு இவன் உயிருக்கு போராடுற நிலைமைக்கு காரணமாயிடுச்சு. ரேவதியோட உயிருக்கு வந்து யமனா வந்து நிற்கிறான் அந்த கார்த்தி பையன் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு ராஜராஜன் போதும் வாயை மூடு, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுனேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், எப்போல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உனக்கு இந்த கார்த்தியை பற்றி நீ இழுத்து பேசுகிற மாப்பிள்ளையை பற்றி பேசுகிற வேலையை தான் உனக்கு வச்சுட்ருக்க, இப்போ என்ன நிலமையில இருக்கோ நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் திட்டினதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சந்திரா அப்படியே அமைதியாகிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம கார்த்தி அந்த சாமியாரை தேடுறாங்க. அந்த சாமியார் சொல்கிறாரு, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் தான் சொன்னனே இன்றைக்கி விட்டுட்டா அவளுக்கு கண்டம் வந்து பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி அவளை வெளியில் போகக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன், ஆனால் என்னை மீறி அவள் போயிட்டா, இப்போ ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்கள், என் மனைவியை நான் எப்படியாவது காப்பாற்றணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த சாமியார்கிட்ட அழுகுறாங்க. அப்போ கார்த்தி வந்து பார்த்துட்டு அந்த சாமியார் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி கோயில் குளத்துல தண்ணி எடுத்துகிட்டு வந்து அம்மனுக்கு நீங்கள் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும். அம்மன் எப்பா நான் சொன்னது ஒரு குடம் இல்லை 2 குடம் இல்லை 108 குடம் தண்ணி ஊற்றி அம்மனோட கோவத்தை நீ தணிக்கணும், அப்போ தான் வந்து உன் பொண்டாட்டி உயிர் பிழைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீ வந்து நடக்கணும், நீ முட்டிக்கால் போட்டு நடந்துட்டு கோயில் ஃபுல்லாக சுற்றி வரணும், அப்படி இந்த மாதிரி ஒரு சில பரிகாரம்லாம் நீ செஞ்சினா கண்டிப்பாக உன் பொண்டாட்டி வந்து உயிர் பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரும் சொல்கிறார். இதெல்லாம் கேட்டுட்டு கார்த்தி என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் இதை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்கிற கோவத்துக்கு கண்டிப்பாக கார்த்தியை பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரேவதியும் கார்த்தியும் பிரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி இன்னைக்கு நம்ம கார்த்திக்கு எதிராகிடுவாங்கன்னே சொல்லலாம். டாக்டருங்களும் சொல்கிறாங்க, இன்னும் 24 மணி நேரத்துக்கு எங்களால் எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரேவதி உயிர் போடுச்சுன்னா அந்த கதையே கிடையாது. கண்டிப்பாக நம்ம ரேவதிக்கு எப்படி கொண்டு போவாங்கன்னா, எப்படியாவது
கோமாவில் போவாங்க. கோமாவில் போனதுக்கப்புறம் இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் நம்ம ரேவதியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம கார்த்திக்கிட்ட இருந்து பிரிச்சுடுவாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நிறைய கதைக்களத்தெல்லாம் கொண்டு வருவாங்கன்றத நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.